உலக மக்களே வணக்கம். தேமுதிக தொண்டர்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், தேமுதிக தலைவி பிரேமலதா மேடம் அதிமுகவில் போய் சேர்றாங்க, சரிங்களா? அப்போ தேமுதிக தொண்டர்கள் நீங்கள் போய் ஏன் சேரல? அவங்களே அங்கே போய் சேர்றாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க? இது என்ன நியாயம்? பிரதர் சிஸ்டர் சொல்லுங்கள். உங்கள் தலைவியே அதிமுகவில் போய் சேர்றாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன். சொல்லுங்கள் பிரதர் சிஸ்டர். அடுத்து இன்னும் எவ்வளவோ கட்சி இருக்குது. அதிமுக கூட்டணி இருக்குது, திமுக கூட்டணி இருக்குது. எல்லா தொண்டர்களும் கேட்குறேன், உங்கள் தலைவர் இன்னொரு இடத்துல போய் சேர்ந்தா நீங்கள் அங்கேயே போய் சேரலாமே. நீங்கள் எதுக்கு இங்கே எடுபடி வேலை பார்க்குறீங்க? சொல்லுங்கள். 20 வருஷமாக தேமுதிக தமிழ்நாட்டு பொதுமக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, ஏமாற்றி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா? 20 வருஷமாக தேமுதிக என்ன மாதிரி மனிதர்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த அரசியலுக்கு பணம் கிடைக்கும்ல, இதுக்காக அப்பக்கப்போ வந்து ஒரு 4 வார்த்தை இந்த சாதாரண மக்களை யூடியூப்பில் வீடியோ போடுறது மாதிரி. என்ன மக்களே, யூடியூப்பில் வீடியோ போடுற அளவுக்கு கூட அவங்க உழைக்கவே இல்லை. யாருக்காக? இந்த சாதாரண மக்களுக்காக. ஒரு கட்சிக்கு பேங்க் லோனு தர மாட்டோம்னு சொல்லுதா? அப்புறம் ஏன் நீ அதிமுகவுக்கு போகிற? நீ ஏன் பிஜேபிக்கு போகிற? நீ ஏன் காங்கிரஸுக்கு போகிற? சொல்லுங்கள் மக்களே, பொதுமக்களே. இவங்க யாரை முட்டாளாக்குறாங்க? திறமில்லாதவர்கள். பேங்கு எவ்வளோ லோனு வேண்டாம்னாலும் கொடுக்குதுல்ல, கொடுக்குதா கொடுக்கலையா? அப்போ நல்லதை பேசுனா தானே கொடுக்கும். உங்ககிட்ட சரியான பொறுப்பு வேணும்ல, திறமை வேணும்ல. அப்போ இல்லை. அதனால தான் பொதுமக்களை ஏமாற்றி இவங்க வாழ்கிறாங்க. உண்மையா பொய்யா? தேமுதிக தொண்டர்களை, உங்கள் தலைவி அங்கே போய் சேரும்போது நீங்கள் ஏன் சேர மாட்டீங்க? கொஞ்சம்